நன்றுக்கில்லை, நறும்பூவின் சுவை முழுதும் தேனுக்கில்லை, பண்ணாரும் இசை முழுதும் யாழுக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காண்கின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் என்கிற வாசுப மாணிக்கனார் அவர்களுடைய வரிகளோடு முதலாம் ஆண்டு முதல் நிகழ்வாக கல்லூரிக்குள்ளே அடியெடுத்திருக்கிற நீங்கள் பலவிதமான வண்ண வண்ண கனவுகளோடு இன்றைக்கு இந்த கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும், எழுத்தெல்லாம் சுடராகி எரிய வேண்டும், வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும், வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும், சொன்னபடி கேட்கின்ற உள்ளம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த உயரிய எண்ணங்களோடு கல்லூரி வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கிற முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு எதை பேசலாம் என்று நினைத்த போது வானமே எல்லை என்று பேச பணித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக மகிழ்வாக இருக்கிறது. ஆனால் நான் பேசுவதற்கு முன்னதாக ஒரே ஒரு உண்மையை சொல்லி பேச ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கல்லூரி வாழ்க்கை என்றாலே கலர் கலர் சினிமா கனவுகளோடு சினிமாவில் காண்பிப்பதை போல கல்லூரிக்கு ஒரே ஒரு நோட்டை வைத்தே 3 ஆண்டுகளை முடித்துவிட்டு எந்த வகுப்பிலுமே இல்லாமல் கேன்டீனுக்குள்ளே சுற்றி திரிந்துவிட்டு மற்ற எல்லா மாணவர்களையும் அரட்டை அடித்து கேலி செய்துவிட்டு அப்படியே கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு போவதுதான் கல்லூரி வாழ்க்கை என்று அப்படிப்பட்ட ஒரு மாய பிம்பமாக உங்களுக்கு சினிமாவில் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சினிமா பிம்பங்கள் என்பது கல்லூரி வாழ்க்கை இல்லை என்கிற உண்மையை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் இந்த கல்லூரி வாழ்க்கை மிக இனிதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி காண்பிக்கப்படுகிறதுனா ஜாலியா இருந்தா போதும் இல்லையா? ஜாலியா இருந்தா இந்த வாழ்க்கை, இந்த கல்லூரி வாழ்க்கை என்பதே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஜாலிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மையமாக வைத்து மட்டும்தான் கல்லூரி வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சரை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் ஒரு சீடன் கேட்கிறான், ஐயா நான் சிற்றின்பங்களை தாண்டி, சிற்றின்பம்னா நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, சின்ன சின்ன இன்பங்கள்லாம் தாண்டி பேரின்பத்தை நான் அடையணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த சீடனிடம் சொல்லுகிறார், நீ பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால் தினம்தோறும் கீதையிலிருந்து சில வரிகளை படி, பிறகு சில கருப்பு திராட்சைகளை வாங்கி சாப்பிடுன்னு சொல்ற. இந்த சீடனுக்கு ஒரே குழப்பம். என்னடா பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குரு இப்படி சொல்றாரேன்னு இவன் அதையே யோசிச்சுட்டு மறுபடியும் போய் குரு கிட்ட கேட்கிறார், குருவே நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லு. கருப்பு திராட்சைகளை தினம்தோறும் சாப்பிடுன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ வாங்கி சாப்பிடணும்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு அவன் கேட்ட உடனே அந்த குரு சொல்லுகிறார், நான் நீ சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று நான் ஒரு கருத்தை சொன்னேன். நீ வந்து கீதையில எத்தனை வரி படிக்கணும்னு கேட்டிருந்தா நீ பேரின்பத்தை அடையலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ கருப்பு திராட்சை எவ்வளவு சாப்பிடணும்னு கேட்கிற பாத்தியா, உன்னால் நிச்சயமாக பேரின்பத்தை அடையவே முடியாதுன்னு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதில் சொன்னாராம். இந்த மாதிரிதான் இன்னைக்கு எதை நம் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு கல்லூரி வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டுமோ அதை விட்டுட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதை இன்றைக்கு எடுத்துக்கொள்வதால் தான் பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே கோட்டை விட்டு இருக்கிறார்கள். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நீங்க எல்லோரும் ஒரு புதிய எண்ணங்களோடு, ஒரு புதிய கற்பனைகளோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த கல்லூரிக்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். பொதுவா பள்ளியில நம்ம எப்படி கட்டுக்கோப்பா இருந்தோமா அந்த மாதிரியான வாழ்க்கை கல்லூரியில இல்ல. இந்த கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் முதலாக கை கொள்ள வேண்டியது எது அப்படின்னா உழைப்பு தான். இந்த உழைப்பு தான் உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு போகும்.
அவங்க சொன்னாங்கல்ல, என்னை பற்றிய ஒரு சிறு குறிப்பை சொன்னார்கள்ல, இந்த வெற்றிகளுக்கெல்லாம் பின்னால் மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. இது ஒரு நாள்ல நிகழ்ந்தது அல்ல. இதற்கு பின்னால் நான் பட்ட அவமானங்கள், இதற்கு பின்னால் நான் சுமந்த வழிகள், நான் போராடியவை, என்னுடைய உழைப்பு, எத்தனையோ நாட்கள் தூக்கம் தொலைத்து தான் அதை நான் எட்டி இருக்கிறேன். அப்போ நீங்க உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் 12th வரைக்கும் தான் ஸ்கூல்ல படிச்சோமே, காலேஜ்ல வந்து ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்க கூடாது. காலேஜ் வந்துட்டா சந்தோஷங்களை தாண்டி இந்த 3 வருட காலத்தில் நீங்கள் இதற்காக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டமிடல் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம். ஒரு சின்ன உதாரணம், எனக்கு ரொம்ப பிடித்த உதாரணமும் கூட. ஒரு மரத்துல ஒரு தேனீ கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஒரு வண்டு போய் கேக்குது, இங்க பார், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு டெய்லி கூடு கட்டி, டெய்லி கஷ்டப்பட்டு எல்லா மரத்துலையும் போய் பூவை எடுத்து அந்த பூல இருந்து தேனை எடுத்து கொண்டு வந்து தேன் சேகரிக்கிற. சரி, ஒரு தேனை சேகரிச்சு முடிச்சோன்னே அதை முழுசா என்னைக்காவது நீ அனுபவிச்சிருக்கியா? நீ எப்ப தேனை சேகரிச்சு ஒரு இதை முழுசா முடிச்சாலும் மனிதர்கள் அதை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க, தேனி எடுத்துட்டு போயிடுறாங்க. இது உனக்கு தெரியும் தானே, எப்ப கட்டினாலும் இதான் நடக்கும்னு தெரியும் தானே. ஆனா இப்படி எத்தனை தடவை நடந்தாலும் கூட ஏன் நீ தேன் சேகரிக்கிறத விடவே மாட்டேங்கிறன்னு இந்த வண்டு கேக்குது. நம்மள பல பேர் நாம் உழைக்கிற போது நம்மை பக்கத்தில் இருக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. இப்போ இந்த தேனி அந்த வண்டை பார்த்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஏ வண்டு, எனக்கு தெரியும் நான் தேன் சேகரிச்சா அதை வந்து மனிதர்கள் கொள்ளையடித்து விட்டு போய் விடுவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் ஏன் தெரியுமா விடாம தேன் சேகரிக்கிறேன்? மனிதர்களால் என்னுடைய தேனைத்தான் திருட முடியுமே தவிர நான் தேன் சேகரிக்கிற என்னுடைய கலையை, என்னுடைய உழைப்பை, என் உழைப்பின் மீது இருக்கிற தன்னம்பிக்கையை மனிதர்களால் ஒரு நாளும் திருடிவிட முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த தேனீக்கு இருக்கிற தன்னுடைய உழைப்பின் மீது இருக்கிற நம்பிக்கை மனிதர்களாகிய நமக்கு வந்து விட்டால் நம்ம எவ்வளவு ஜெயிச்சிடலாம்ல. நமக்கும் நிறைய அந்த மாதிரி பேசுறவங்க பக்கத்துல இருந்து கேட்டிருப்போம், ஏய் எதுக்குடா படிக்கிற, காலேஜ் வந்துட்டோம்டா, ஸ்கூல் மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சோம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லுவோம்ல, சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல. இப்படியெல்லாம் சொல்கிறவர்களை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி தேனி போல பறக்கும் போதுதான் உங்களால் இந்த வானத்தின் எல்லைகளை தொட முடியும். அப்ப அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஒண்ணு இல்ல, கன்ஃபூஷியஸ்னு ஒரு அறிஞர், அந்த கன்ஃபூஷியஸ ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஞானி கிட்ட போறார். போனா அவர் ஒரு 90 வயசு அவருக்கு. அந்த 90 வயசு முதியவர் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கார். இத பார்த்தோன்னே கன்ஃபூஷியஸுக்கு ஒரே குழப்பம். அவர் என்ன கேட்கிறாரு, ஐயா இன்னைக்கு நிறைய இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு, அந்த இயந்திரத்தை வச்சு நீங்க தண்ணி இறைக்காம எதுக்கு இவ்வளவு வயசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறார். அப்போ அந்த கன்ஃபூஷியஸிடம் அந்த ஞானி சொல்லுகிறார், அந்த வயது முதிர்ந்தவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் எல்லா வசதிகளும் எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனா கொஞ்சம் அமைதியா பேசுங்க. அங்க 30 வயசுல என்னுடைய பையன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அவனுக்கு கேட்றாம பேசுங்கிறான். ஏன்னு கேட்கிறார் இவர். அப்ப அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா, 30 வயசுலயே இவ்வளவு எளிதான உபகரணங்கள் இருக்கிறப்போ நான் எதுக்கு உழைக்கணுங்கிற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. என் பிள்ளை 90 வயசுலயும் நம்ம அப்பா இப்படி உழைச்சாருன்றத பார்க்கிற போதுதான் அவன் 30 வயசுல வேலை செய்கிறான், அவன் 90 வயதில் கஷ்டப்படாமல் இருப்பான், அவன் நாளைக்கு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நான் இருக்கிறேன். இப்போ இதே மாதிரியாகத்தான் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். உங்க அம்மா அப்பா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும்? ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து கொடுக்கிற உழைப்பின் வியர்வையில் தான் இன்றைக்கு இந்த கல்லூரி வளாகத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகான ஒரு கல்லூரி வளாகம்! இத்தனை இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்காமல் இருக்கிறது தெரியுமா? 12th முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு காசு இல்லாம, காலேஜ் சேர்றதுக்கு காசு இல்லாம ஏதோ கிடைத்த வேலைக்கு போகிற இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த வாய்ப்பை உங்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் வாழ்நாளினுடைய ஒரு மனுஷனோட உச்சபட்ச சந்தோஷம் எது தெரியுமா? பெரிய பெரிய விருது வாங்குறதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை.
வாழ்நாளினுடைய உச்சபட்ச சந்தோஷம் என்பது உங்களை 10 மாதம் சுமந்தெடுத்த உங்கள் தாயையும், உங்களை வாழ்நாள் முழுவதும் தோளில் சுமக்கிற தந்தையையும், இவன் ஏன் புள்ளன்னு மற்றவர்கள் முன்னாடி உங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக சொல்லும்படி ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் நடந்து விட்டால் நீங்கள் தான் வாழ்க்கையினுடைய வெற்றியாளர்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்குத்தான் இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு பாதை விரித்திருக்கிறது. ஒரு கல்லு, இந்த கல்லு என்ன பண்ணுது, ஒரு சாமியார் கிட்ட போகுது. போய் என்ன கேக்குது, சாமி இங்க பாருங்க, என் கூட தான் 2 பேர் இருந்தாங்க, மொத்தம் 3 கல்லு. இந்த 3 கல்லும் மலையில இருந்து நாங்க 3 பேரும் ஒன்னாத்தான் இருந்தோம். இத ஒரு சிற்பி எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, என்னைய கோயில் படி இருக்குல்ல, அந்த படிக்கல்லாம் போட்டாரு. என்னோட இருந்த இன்னொரு கல்ல கோயில் பிரகாரத்துல இருக்கிற சுற்றுச்சுவர்ல ஒரு கல்லா வச்சுட்டாரு. 3வது கல் இருக்கே, அந்த கல்லை கொண்டு போய் கோயிலினுடைய கர்ப்பகிரகத்தில் அதை பயன்படுத்தி கொண்டார். என்னைய தினம் தினம் எல்லாரும் போறப்ப காலில் ஏறி மிதிச்சுட்டு தான் போறாங்க. இன்னொரு கல்ல தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. 3வது கல்லா இருக்குல்ல, அந்த கல்லுக்கு அத்தனை பூஜை, அத்தனை புனஸ்காரங்கள் பண்றாங்க. ஏன்னு இந்த சாமி கிட்ட இந்த கல்லு கேக்குது, ரொம்ப கவலைப்பட்டு கேக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் சாமி இப்படி போச்சு அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த சாமியார் அந்த கல்லை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, நீ முதல்ல உன்னை உளியால அந்த சிற்பி அடிக்க ஆரம்பிச்சார்ல, அப்படி அடிச்ச ஒரு அடியிலேயே நீ என்ன பண்ணிட்ட, வலி தாங்க முடியாம 2ஆ உடைஞ்சு போயிட்ட. 2ஆ உடைஞ்சு போனா உன்னை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால நீ வாசக்கல்லாவே மாறி போயிட்ட. 2வது கல் இருக்கு பாரு, அந்த சுற்று பிரகாரத்தில் இருக்கிற கல், அந்த கல்லுக்கு என்னன்னா உன்னை விட கொஞ்சம் அடி தாங்குச்சு. நீ 2 அடியில உடைஞ்சத அது ஒரு 4-5 அடிகள் தாண்டி வலி கொஞ்சம் தாங்கிக்குச்சு. அதனால அதை கோயில் பிரகாரத்துல இருக்கிற சுற்றுச்சுவர் கல்லாக வைத்து விட்டார்கள். அதனால போறப்ப தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. 3வது கல் இருக்கே, அதை அந்த சிற்பி செதுக்குகிற போது பல வேதனைகளை கடந்து அந்த கல் ஒவ்வொரு அடிக்கும் அதனை அந்த வலியை பொறுத்து கொண்டு அது அந்த சிலையாக மாறும் வரைக்கும் தன்னை எல்லா கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தி கொண்டதில்ல. அதனால ஒரு அடியில வலி தாங்க முடியாம உடைஞ்சு போன நீ வாசல்ல நின்னுட்ட, பல அடிகளை தாங்கி கொண்டு தன்னை ஒரு சிலையாக மாற்றி அமைத்துக் கொண்டதால் அந்த கல் கோயிலின் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிருச்சுன்னு சொன்னார். இப்ப இத நம் வாழ்க்கையோட அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். முதல்ல சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உடைந்து போகிற மனிதர்களாக இருந்தால் முதல் கல்லை போலவே அப்படியே வெளியேவே நின்று விடுவீர்கள். ஆனால் உங்களை பல முறையில் பல வழிகளை தாங்கிக் கொண்டு உங்களை நீங்களே எப்போது செதுக்குகிறீர்களோ அந்த செதுக்குகிற வேலையை தான் யார் பார்க்கிறார்கள்? உங்களுடைய ஆசிரியர்கள் பார்க்க போகிறார்கள். சிற்பிகளாக இருக்கிற ஆசிரியர்கள் உங்களை ஒவ்வொரு முறை செதுக்கும் போதும் அந்த வழிகளை தாங்கிக் கொண்டால் நீங்கள் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சிலையை போல இந்த உலகத்தால் உச்சியில் வைத்து கொண்டாடப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சனம். அப்படி ஒரு வாழ்க்கை, நாம் ஏதோ வந்தோம் 10 பேரோட இருந்தோம் 10 பேர்ல ஒன்னா போனோங்கிறது வாழ்க்கை இல்லை. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் 10 பேர்ல நான் ஒருவனாக தனித்து அடையாளம் காணப்பட்டேன்னு இருக்கிற போதுதான் அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு என்ன நாள்? காமராஜருடைய பிறந்த நாள், ஜூலை 15. அதாவது காமராஜரை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்வார்கள், எல்லோரும் மாணவர்களினுடைய புத்தக பையை பார்த்தபோது காமராசர் என்கிற ஒற்றை மனிதர் மட்டும்தான் மாணவர்களின் இறைப்பையை பார்த்தார். அந்த காமராசருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவருடைய பிறந்த நாள்ல அவர் சார்பான ஒரு செய்தியை கல்வியோடு தொடர்பு படுத்தி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் எம்எல்ஏவாக இருந்தவர், அவரு ஒரு தியேட்டர் ஆரம்பிப்பதற்கு திறப்பு விழாவிற்கு காமராசரை அழைக்கிறார். அழைச்ச உடனே காமராசரும் சரி வருகிறேன்னு சொல்லிட்டார்.
முதலமைச்சர் வர்ற நிகழ்ச்சி இல்லையா, அதனால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவர் அதை முதல்ல போய் ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்த போது அந்த தியேட்டரினுடைய பணிகள் முழுவதுமாக முடிவு பெறாமல் இருந்ததால் அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த திரு பசுபதி அவர்கள் இல்ல, நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். ஒரு முதலமைச்சர் வருகிற நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன ஆகும்? இந்த முதலமைச்சருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் போய் காமராஜர் அவர்களிடம் சொல்கிறார், ஐயா நீங்க வர்றீங்கன்னு சொல்லியும் கூட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி கொடுக்கல, இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, யாரையாவது பிடிக்கலன்னா ஒரு விஷயத்த ரெண்டா சொல்றதான பழக்கம். காமராஜர் அவர்களிடம் அந்த மனிதர் சொல்லுகிறார், ஐயா அவரு அனுமதி கொடுக்கலன்றதோட நிப்பாட்டல, என்ன தெரியுமா சொன்னாரு, ஏன் நான் மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கேன், நான் அரசியல்ல நின்று உங்க முதலமைச்சர் மாதிரி ஆயிருவேன், ஆனா உங்க முதலமைச்சரால படிச்சு என்ன மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவரா ஆக முடியாதுன்னு சொல்றார். அப்படி சொன்னதாக காமராஜர் அவர்களிடம் சொல்கிறார். இன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு போய் யார்கிட்டயாவது நம்ம இப்படி சொன்னோம்னா என்ன ஆகும் தெரியாது. ஆனால் காமராஜர் அடுத்த நாள் அந்த திரையரங்கத்திற்கு வருகிறார். என்ன சொல்றாரு, நான் திரையரங்கத்தை திறந்து விடுகிறேன், ஆனால் திரையரங்கத்துக்கு அடுத்து அந்த பட ரிலீஸை நீங்கள் ஆட்சித்தலைவர் சொன்னதை போல எல்லாம் செய்துவிட்டு தான் நடத்த வேண்டும்னு சொல்லிட்டு செஞ்சிடறார். இது பெரிய விஷயம் இல்ல. செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆட்சித்தலைவருடைய பங்களாவுக்கு போய் நான் அவரை பார்க்கணும்னு போறார். போகிற செய்தி ஆட்சித்தலைவருக்கு போகிறது. அவர் பதறி அடிச்சுட்டு வராரு, என்னவா இருக்கும்னு. அப்போ காமராஜர் அவர்கள் அந்த ஆட்சித்தலைவரை பார்த்து சொன்னாராம், நீங்க தான் தியேட்டருக்கு அனுமதி மறுக்கலன்னு சொன்னீங்களாமே. ஆமா ஐயான்னு நடந்ததை சொன்ன உடனே காமராஜர் அவர்கள் சொல்லுகிறார், உங்களை மாதிரி படித்தவர்கள் அரசு அதிகாரிகளாக நேர்மையானவர்களாக இருப்பதால் தான் என்னால் முதலமைச்சராக இந்த நாட்டை நன்றாக ஆள முடிகிறது தம்பின்னு சொன்னார். சொன்னது பெருசு இல்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க சொன்னீங்களா மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் இருந்து என்னால் முதலமைச்சராக மாற முடியும், ஆனால் உங்கள் முதலமைச்சரால் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகிவிட முடியாதுன்னு. உண்மைதான். ஏனென்றால் உங்களை போன்ற படித்தவர்களால் தான் இந்த தேசம் இதாகும். என்னால படிக்க முடியாது, நீங்க நல்லா படிச்ச அரசு அதிகாரியாக இருக்கிறீர்கள், உங்களை போலவே உங்கள் பிள்ளையையும் அப்படி வளருங்கள்னு சொல்லிட்டு காமராஜர் போனார். என்ன அழகான ஒரு செய்தி இல்ல. இந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஆட்சியாளர்களை இந்த தேசம் வைத்திருக்கிறது என்பதில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்திருக்கிறார்ங்கிறது பெருமையான விஷயம். இத இந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள்ல நினைவு கூறுவதல்ல எனக்கு மகிழ்ச்சி. இந்த செய்தியை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, முதலாக கல்லூரிக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் கல்வி என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்த வைத்திருக்கிறீர்கள் அல்லவா. அன்றைக்கு காமராஜர் சொன்னதை போல படிப்பை வைத்து, கல்வியை வைத்து உச்சபட்ச அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து அதில் நேர்மையானவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா ஒரு கவிதை சொல்லுவாரு, எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைத்து நாட்டுக்கு சோறு போடுகிறான், எழுத படிச்ச அறிஞ்சவன் ஏதேதோ பேசி நாட்டையே கூறு போடுகிறான், இவன் நாட்டிற்கு சோறு போடுகிறான், இவன் நாட்டை கூறு போடுகிறான்னு பட்டுக்கோட்டை எழுதினார். அந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னா, இதை மாற்றுவதற்கான பங்கு யாரிடம் இருக்கிறது? உங்களை போன்ற இளைஞர்களிடம் இருக்கிறது. நீங்கள் நேர்மையானவர்களாக உங்கள் கல்வியை வைத்து மாறுகிற போதுதான், சும்மா எனக்கு இந்த நாடு சரியில்லை, இந்த சொசைட்டி சரியில்லை, எனக்கு எங்க ஃபேமிலி சரியில்லைன்னு சொல்றது இல்லை. எது சரியாக இல்லை என்றாலும் நாம் ஒருவர் சரியாக இருந்து விட்டால் இந்த உலகத்தை சரியானவர்களாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வருகிற போதுதான் நாம் ஆகச் சிறந்தவர்களாக மாற முடியும். சரி, இதெல்லாம் வச்சாச்சு. நல்ல உழைப்பு இருக்கிறது, நல்ல தன்னம்பிக்கை இருக்கிறது, வழிகளை தாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் ஒரு உயரிய நிலைக்கு அடைஞ்சிட்டோம். இப்ப நமக்கு எது தேவை? எது தேவை தெரியுமா? கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்,
உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொல்லுவார். அப்போ நீங்க உயரிய நிலைக்கு போன பிறகு உங்களுக்கு எது வர வேண்டும்? பணிவு வர வேண்டும். இந்த பணிவுக்கு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னா, இந்த மேகம் இருக்குல்ல, இந்த மேகத்தை பார்த்து இந்த புகை தெரியும் இல்லையா, இந்த புகைக்கு ஒரே பொறாமை. ஏன், என்ன மாதிரி தான் வெள்ளையா இந்த மேகமும் இருக்கு, என்ன மாதிரி தான் அப்படியே கலைந்து போகுது, அப்புறம் ஏன் இந்த மேகத்தை நம்மளை விட மேகம் உயர்வா இருக்கு அப்படின்னு இந்த புகை ஒரு நாள் சிந்திக்குது. சிந்திச்சு முடிச்சுட்டு இந்த புகை மேகத்தோட போட்டி போட போகுது. எப்படி? கீழே இருந்து மேலே போகுது. இந்த மேகத்தை போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த புகை மேகத்தை பார்த்து சொல்லுது, ஏங்க பார், உன்ன மாதிரி நானும் வெள்ளையா இருக்கேன், உன்ன மாதிரி நானும் உயரமா பறக்க ஆரம்பிச்சிட்டேன், இனி நீயும் நானும் ஒன்று தானே அப்படின்னு ஆணவத்தோட பேசு. அப்ப இந்த மேகம் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சான். என்ன அமைதியா இருக்க, உன்னால எதுவும் பேச முடியல அப்படின்ட்டு அந்த மேகத்தை தாண்டி போக ஆரம்பிச்சோன்னே இந்த புகையால தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே கலைஞ்சு ஓடிடுச்சு. ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மேகம் என்ன பண்ணுது? மழையாக மாறி கீழே வருகிறது. அப்ப இந்த புகையை பார்த்து இந்த மேகம் ஒரு வார்த்தை சொல்லிச்சான், உயரமாக போவது எப்போதுமே முக்கியமில்லை, உயரமாக போறது முக்கியமில்லை, எப்போதுமே உயர உயர போகிற போது நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்வது பெருமை இல்லை, உயரமாக இருந்தாலும் கீழே இறங்கி வருகிற போது மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வருவதுதான் அழகுன்னு சொல்லிட்டு அந்த மேகம் என்ன சொல்லிச்சான், நீ மேல உயர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம போயிட்ட, ஆனால் நான் உயரத்திலிருந்து கீழே வருகிற போது மழையாக இந்த மண்ணை குளிர்விக்கிறேனே, இதுதான் சிறப்புன்னு அந்த மேகம் சொல்லிச்சான். இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு உயரமான நிலைக்கு, ஒரு உயரமான பதவிக்கு நீங்கள் போன பிறகு நம்மை யாரெல்லாம் ஏற்றி விட்டார்களோ, உங்க அம்மா, உங்களுடைய அப்பா, எல்லோரையும் மறந்துவிட்டு ஒரு பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு ஓடுகிறவர்களாக இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது. அப்படி இல்லை. உயரமாக போனாலும் கூட நாம் கீழே இருந்து கீழே இருக்கிறவர்களுக்கு என்ன பயனை தரப்போகிறோம் என்பதுதான் நாம் உயர்வதில் பெருமை இருக்கிறது. அந்த உயர்வை நீங்கள் அடையணும். உங்க அம்மாவும் அப்பாவும் நிறைய கஷ்டப்பட்டு தான் உங்களை இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள். ஆனா கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு ஒரு நல்ல பதவி கிடைச்ச பிறகு இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் செய்யறது என்ன? என்னால எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்க முடியாது, அதனால இன்னைக்கு நிறைய ஹோம்ஸ் வந்துருச்சு, அந்த ஹோம்ஸ்ல போய் சேர்த்து விட்டுட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் மாசம் 50,000 ரூபாய் அனுப்புறேன், நான் நிறைய அம்மா அப்பாவுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு நம்ம நிறைய பேர் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்து ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு மாட மாளிகைகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட கிடைக்காத மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்போது கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் அருகிலே அமர்ந்து அம்மா அப்பா நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு உங்கள் ஸ்பரிசம் தொடுகிற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை எத்தனை கோடிகளாலும் ஈடு செய்ய முடியாது. அதை உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுப்பவர்களாக நீங்கள் உயர வேண்டும். வாழ்க்கையினுடைய உயர்வு அதுதான். ஏதோ படிக்கிறோம், நான் சொன்ன மாதிரி நல்லா உழைத்தாச்சு, நல்ல மேல போயாச்சு, மேல போனதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஏதோ ஒரு புதிய உலகத்துக்கு போன மாதிரி மாறணும்னா இந்த வானத்தினுடைய எல்லைகளை தொட்டதற்கு அர்த்தமே இல்லாம போயிரும்ல. அப்போ நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எப்போது மாறும்னா, உங்களுடைய வெற்றியை மற்றவர்களும் தம்முடைய வெற்றியாக கொண்டாடுகிற போதுதான் இந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக மாறும். நிறைய கவலைகளை சுமந்துகிட்டே அலைகிறோம் இன்னைக்கு. இல்ல, எல்லாருக்கும் கவலைகள் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறோம்ல. ஒரு 2 இளம் துறவிகள் நடந்து போறாங்க. நடந்து போகிற போது ஒரு பெண் கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான். இதை பார்த்தோன்னா இந்த முதல் துறவி என்ன பண்றாரு, போய் அந்த பெண்ணை தூக்கி
கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசையில போட்டு அந்த பெண்ணுக்கு தண்ணி தெளித்து அவங்களுடைய மயக்கத்தை தெளித்து விட்டு நடைய கட்டுற. இந்த 2வது துறவிக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு 2 மைல் தூரம் கடந்திருப்பாங்க. இல்லை, இவர்கிட்ட கேட்டுருவோம், அதை நினைச்சுக்கிட்டே போறாரு. நினைச்சிட்டே போய் இந்த 2வது துறவி ஒரு முதல் துறவி கிட்ட கேட்கிறாரு. ஒரு 2 மைல் தூரம் போனதுக்கு அப்புறம், ஒரு துறவி தானே நீங்க, எப்படி நீங்க ஒரு பெண்ணை தொட்டு தூக்க முடியும்னு கேட்கிறாரு. அப்ப இந்த முதல் துறவி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏயா, நம்ம கடந்து வந்து 2 மைல் தூரம் ஆச்சு, நான் அந்த பொண்ணை அப்பவே கீழே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். 2 மைல் தூரம் நடந்து வந்ததற்கு பிறகும் கூட அந்த பெண்ணினுடைய எண்ணத்தை சுமந்து கொண்டே வருகிறாயேன்னு கேட்டாரு. இப்ப யார்கிட்ட பிள்ளை இருக்கு? நம்மளும் அப்படிதான். எதை தூக்கி சுமக்க வேண்டுமோ அதை விட்டுறோம், எதை தூக்கி சுமக்க கூடாதோ அந்த தேவையற்ற குப்பைகளை சுமந்து கொண்டே ஓடுகிறோம். ஒரு சின்ன உதாரணம் தான். டெய்லி நீங்க இந்த வெளியில எல்லாம் ஜூஸ் குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம். இந்த காஃபி குடிக்கிற கப்பு, இந்த காஃபி குடிக்கிற கப் இருக்குல்ல, இது சாதாரண ஒரு பேப்பர் கப்பு. இந்த பேப்பர் கப்ல நம்ம காஃபியோ டீயோ ஜூஸோ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு வெயிட் இருக்கும்? மிஞ்சி போனா எவ்வளவு வெயிட் இருக்கும்? அது தூக்க முடியாமலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த காஃபி கப்பை நீங்க குடிச்சு முடிச்சுட்டு, நீங்க வேணா செஞ்சு பாருங்க, குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கப்பை இப்படியே வச்சுக்கிட்டே இருங்களேன். 5 நிமிஷம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கையில இருக்க முடியாது, நமக்கு அது இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷம் ஒரு கொஞ்சம் எடை உள்ளதுதான், அதை பெருசா தூக்குனா ஒன்றும் வெயிட் கூட கிடையாது. அந்த வெயிட் இல்லாத கப்பை 5 நிமிஷத்துக்கு மேல தேவையில்லாம நம்ம கையில வச்சிருக்க நம்மளால முடியலன்னா அந்த கப்பை வச்சிருந்தா எந்த பயனும் கிடையாது. 1, அதை ஏன் நம்ம தூக்கி சுமக்கணுங்கிறது 2. இந்த 2 விஷயத்தினாலதான் நம்ம குடிச்சோன்னா அதை தூக்கி போட்டுறோம்ல. இப்படிதான் நம்ம வாழ்க்கையும். தேவையில்லாத விஷயத்த நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? இல்லை. சரி, அப்படியே இல்லைனாலும் அதை ஏன் நம்ம தூக்கி சுமக்கணும்? அப்போ அன்றன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுகிற கவலைகளை, கஷ்டங்களை எப்படி நம்ம தூக்கி போட்டு போறோமோ அதே மாதிரி கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்போ தூக்கி போட்டு நாம் அடுத்த நிலைக்கு பயணிக்கிறோமோ அப்போதுதான் நம் வாழ்க்கை இலகுவாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நாம் அன்றாடம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்படி நமக்கானதாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அழகு. மண்புழு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல, எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த மண்புழு என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல அமைதியா தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா என்ன, அமைதியா தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த மண்புழுவை ஒரு நாள் உழவன் இது பண்ண வர்றப்போ தெரியாம துண்டாயிருது. அந்த மண்புழு 2 ஆயிருது. நீங்க இயற்கையினுடைய அதிசயத்தை போய் பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு உயிர் அது 2 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இறந்து போயிடும்ல. இந்த மண்புழுவுக்கு மட்டும் என்ன ஒரு அதிசயம்னா, 2 ஆனதுக்கு அப்புறம் அந்த 2 பகுதியும் மறுபடியும் உயிர் உள்ள 2 புழுவா மாறிடும். இப்ப இந்த மண்புழுவினுடைய வாழ்க்கை ரகசியம் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது? வாழ்க்கையில ஒரு நிலையை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிற போது ஏதோ ஒரு சூழலில் நாம் உடைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். எந்த சூழ்நிலையா நம்ம உடைஞ்சு போயிருவோம்ல, அப்படி மண்புழு மாதிரி உடைந்து போகிற சூழ்நிலையில் நாம் 2ஆக உடைபட்டாலும் கூட எப்படி மண்புழு 2 புழுக்களாக மறுபடியும் உயிர் பெற்று வருகிறதோ அதே போல் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்களால் உடைந்து போனாலும் கூட மறுபடியும் புதிய நாம் மீண்டெழுந்து வந்தோமானால் அதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்தை வாழ பழகிக்கிட்டோம்னா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. சந்தோஷமாக இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு அழகிய வாழ்வியல் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் நம்ம எல்லாம் 6 அறிவுன்னு சொல்றோம். இந்த 6 அறிவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டு மேலே போக போகிறீர்கள், அதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். நாம் வாழ்ற இந்த வாழ்க்கை சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் கண்டறிந்து விட்டால் நீங்கள் தான் ஆகச்சிறந்த வெற்றியாளர்கள். ஒன்றும் இல்லை, ஒரு
ஒரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய இதுதான் பழக்கமே இதுதான். என்ன பழக்கம் அப்படின்னா 5 வருஷம் நீ ராஜாவா இருக்கலாம், 5 வருஷம் ராஜாவா இருக்கலாம். ஆனா ராஜாவா இருந்து 5 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஒரு பெரிய புலிகள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் ராஜாவை விட்டுருவாங்க. இது அந்த நாட்டினுடைய நடைமுறை பழக்கமாக இருக்கிறது. ஒரு கதை தான், பழக்கமா இருக்கு. எல்லா இளைஞர்களா இருக்கிற இளவரசர்கள் ராஜாக்களா வரப்ப என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம ராஜாவெல்லாம் ஆக வேண்டாம், 5 வருஷம் இருந்துட்டு அடுத்த நாளே போய் சாகிறதுக்காக நம்ம ராஜாவா இருக்கணும் அப்படின்னு யாருமே அந்த பதவியை ஏற்றுக்கல. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் யார் ஏத்துக்கிறாங்கன்னா, நாளைக்கு செத்து போயிடுவோன்னு இருக்கிறவன் 5 வருஷத்தை ராஜாவா இருந்துட்டு செத்து போயிடுவோன்னு இருக்கவன் தான் ராஜாவா ஆகிறான். இப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இளையவன் அந்த இடத்திலே வருக, நான் ராஜாவா இருக்கேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். நீ சின்ன பையடா தம்பி, எதுக்குடா ராஜாவா ஆகணும்னு ஆசைப்படுற, நீ ராஜாவாயி அடுத்த நாளே செத்து போயிருவ, எதுக்கு ஆசைப்படுறன்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ராஜாவா இருக்கணும். சரி, ராஜாவா இருக்கிறாரு, 5 வருஷம் முடியுது. முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் அந்த புலிகள்லாம் இருக்கிற இடத்துல விடுறதுக்காக படகோட்டி அந்த அரசனை கூட்டிக்கிட்டு போறார். எல்லா மக்களும் விடை அனுப்பிடுறாங்க. இந்த படகோட்டி போறப்ப இந்த ராஜாவை பத்தி கேட்கிறாரு, இன்னைக்கு நீங்க சாக போறீங்க, எப்படி உங்களால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி நீங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறார். அப்போ அந்த ராஜாவாக இருந்த அந்த இளைஞன் சொல்லுகிறார், நான் வருஷம் பதவி ஏற்றேன்ல, அப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த புலிகள்லாம் இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அதையெல்லாம் வேட்டையாட சொல்லி மற்ற இடத்துக்கு கொண்டு போய் விட சொல்லிட்டேன். 2வது வருஷம் என்ன பண்ணேன், அந்த இடத்துல நிறைய மரம் செடி கொடிகளை எல்லாம் நட்டு அதோடு சேர்த்து கட்டிடங்களையும் கட்ட சொன்னேன். 3வது வருஷம் என்ன பண்ணேன், அதை மக்கள் வாழ்வதற்கு தகுதியான சூழ்நிலை உள்ள ஒரு நகரமா மாத்தினேன். 4வது வருஷம் என்ன பண்ணேன், இங்க இருக்கிற சில ரொம்ப கஷ்டப்படுகிற மக்களை எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்க வாழ வச்சுட்டேன். இப்ப 5வது வருஷம் அங்க அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாட்டிலிருந்து நான் செய்து முடித்து விட்டேன். இப்ப நான் போக போறது புலிகள் இருக்கிற சாக போற இடத்துக்கு நான் போகல, என்னால் மாற்றியமைக்கப்பட்ட என்னுடைய புதிய நகரத்திற்கு நான் மீண்டும் ஒரு ராஜாவாக போகிறேன்னு அவன் பதில் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் செய்யாதன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனால் அதை நாம் எந்த அளவிற்கு தைரியமாக கையிலே எடுத்துக்கொண்டு சூழ்நிலையை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றி நாம் உயர்வு பெறுகிறோம் என்பதில் தான் நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய சூட்சுமம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தயாராக இருக்கிறோமாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுட்டு போறேன். நிறைய விஷயங்கள், உழைப்பா இருக்கட்டும், தன்னம்பிக்கையா இருக்கட்டும், வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே உங்களுக்குள்ளே உள்ள ஒரு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் பயணத்தை உத்வேகமாக பயணிக்கிற போதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏதோ நானும் காலேஜ் வந்தேன், ஒரு 4 அரியர் வச்சோம், அரியர் வைக்கலன்னா காலேஜே இல்லடா இப்படிலாம் சொல்ற பசங்கள்லாம் இருக்காங்க. அரியர் வச்சா காலேஜ் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அரியர் இல்லாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்க பிரின்சிபல் சொன்ன மாதிரி கல்வியோடு சேர்த்து ஏதோ ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சாதாரணமாக ஒரு திறமை. இன்னைக்கு 1000 பேர் யூடியூப்ல எல்லாம் பண்றாங்க, 1000தோட 1001 நாமளும் பண்ணா நம்ம ஜெயிக்க மாட்டோம். அந்த 1000 பேர் செய்யாததை, 1000 பேர் யோசிக்க முடியாததை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் தான் வெற்றியாளர். அப்ப அதை இந்த கல்லூரி வாழ்க்கையில் எதை பயன்படுத்தி உங்களுடைய அந்த திறமையை வளர்த்து கொள்ளலாம் என்பதில் தான் உங்களுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. எல்லாம் சரி, எல்லாம் சொல்லிட்டேன், உழைக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும், பிரச்சனைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்துக்கும் சோர்ந்து போகக்கூடாது, எல்லாம் சரி. இதெல்லாம் செஞ்சு முடிச்சு வாழ்க்கையோட உயர்ந்த நிலைக்கு போய் நம்ம அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துட்டோம். இப்ப கடைசியா ஒரு பார்ட் மீதி இருக்கு. அது என்ன?
நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாழ வேண்டும். நம்ம கல்லூரி முடிச்சு ஒரு நல்ல பதவியில் அமர்ந்து ஒரு நல்ல சூழல் நமக்கு கிடைத்து விட்ட பிறகு அதனை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நம்ம எதையாவது செய்கிறோமா? ஒரு சின்ன உதாரணம், கடவுள்கிட்ட ஒரு நாள் ஒரு மனிதன் போய் கேட்குறான், சாமி உங்கள் படைப்புலையே எது ரொம்ப பெருசு? நீங்கள் எவ்வளோ படைச்சிருக்கீங்கல்ல, அதில் எது உங்கள் படைப்புலையே ஆகச்சிறந்த படைப்புன்னு கேட்குறார். அப்போ இந்த கடவுள் முதல்ல பதில் சொல்கிறாரு, என்னுடைய படைப்பிலேயே மிக ஆகச்சிறந்த படைப்பு எது அப்படின்னா ஓங்கி உயர்ந்து நிற்கிற மலைகள். அப்போ இவன் திருப்பி கேட்குறான், மலை தானா சாமி? உடனே கடவுள், இல்லை இல்லை, மலை என்னுடைய படைப்பில் சிறந்தது அல்ல, அந்த மலையையே உடைக்கிற ஆற்றல் பெற்ற உளி இருக்குல்ல, இரும்பு, அதுதான் பெருசுங்கிற. மறுபடியும் கேட்குறான், இல்ல இரும்பு இல்ல, அந்த இரும்பை உருக்குகிற ஆற்றல் பெற்ற நெருப்பு என் படைப்புல பெருசுங்கிறார். இப்படி ஒவ்வொன்னா சொல்றார். இப்ப நெருப்ப பெருசான்னு மறுபடியும் மனுஷன் கேட்கிறப்ப, இல்ல இல்ல, அந்த நெருப்பையே அணைக்கிற ஆற்றல் கொண்ட மழை நீர், அது என்னுடைய படைப்பில் பெரிதுன்னு சொல்றார். சரி நீர் தானா அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் கடவுள் யோசிச்சுட்டு, இல்ல இல்ல, நீர் பெருசுலடா தம்பி, அந்த நீரையும் கட்டுப்படுத்துகிற அந்த மழையையும் கட்டுப்படுத்துகிற காற்று என்னுடைய படைப்பிலேயே உயர்ந்ததுன்னு சொல்றார். இந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சாமி, இதை கேட்டா அது பெருசுங்கிற, அதை கேட்டா இது பெருசுங்கிற, கடைசியா சொல்லு, எது உன் படைப்புல உயர்ந்த படைப்புன்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, காத்து தான் ரொம்ப பெருசு, ஏன்னா அந்த மூச்சு காத்து தான் நம்ம எல்லாரும் உயிர் வாடுறதுக்குது, அதுதான் பெருசுன்னு நான் நினைச்சேன், ஆனா அது பெருசு இல்லை. இவன் மறுபடியும் கடவுளை முறைச்சு பார்க்கறான், ஏதாவது ஒன்று சொல்லு, எது பெருசுன்னு. அப்ப இந்த கடவுள் அந்த மனிதனை பார்த்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, என் படைப்பில் எல்லாம் உயர்வானவை தான், ஆனா இது எல்லாத்துக்கும் உயர்வான ஒரு விஷயம் இருக்கு, எது தெரியுமா? என் படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு மற்ற சக மனிதர்களினுடைய கவலையை கண்ணீரை துடைத்து தான் வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் யார் ஒருவர் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய படைப்பிலேயே உயர்ந்த படைப்புன்னு சொன்னார். அப்போ நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்மால் மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க முடியும். அது எது? அது கல்வியாக இருக்கலாம். பணம் மட்டும் இல்லை, பணம் பெருசு இல்லை, பணத்தை தாண்டி நீங்கள் கற்றுக்கொண்ட ஏதோ ஒன்றை இன்னொரு ஏழை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா அதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதை இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களை இந்த உலகம் நினைவிலே வைத்துக் கொள்ளும். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, ஆனா ஏன் ஒரு சிலரை மட்டும் வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்கிறது? ஏன்னா அவர்கள் மற்றவர்களிடமிருந்து தனித்து ஏதோ ஒன்றை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிற போதுதான் இந்த உலகம் உங்களை கொண்டாடும். இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயம் ஆயிடுச்சுல, எல்லாம் இயந்திரமயம். ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகா கவிதை எழுதினாரு, இயந்திரங்களோடு வாழ்வது தவறல்ல. இன்னைக்கு எல்லாம் போன், எல்லாமே யூடியூப், எல்லாமே ஃபேஸ்புக், எல்லாம் இன்ஸ்டாகிராம், எல்லாம் வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜிஸும் வந்துருச்சு. இயந்திரங்களோடு வாழ்வது தவறல்ல, இயந்திரங்களாகவே வாழ்வதுதான் தவறுன்னு எழுதுறான். இன்னைக்கு நிறைய மெஷின் லைஃப் வந்துருச்சு. அன்னைக்கு இருந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான லைஃப் இன்னைக்கு இருக்கான்னா இல்லை. அன்றைக்கு வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தது, அன்றைக்கு வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தது, மனிதர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு வீடுகள் நெருக்கமாக இருக்கிறது, மனிதர்கள் எல்லோரும் தள்ளி போய் விட்டார்கள்னு ஒரு கவிஞன் கவிதை எழுதும். அப்போ இந்த தள்ளி போனதை எல்லாம் சம்பாதிச்சிட்டோம், வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு என்னை சுற்றி யாருமே இல்லாமல் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கையானா இல்லை. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய உச்சம் எது தெரியுமா? இந்த எல்லை எது தெரியுமா? அன்புக்கு மட்டும்தான் எல்லை இல்லை. அந்த அன்பால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை அரவணைத்து, நம்முடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தவர்களை அரவணைத்து, அவர்கள் நம் வளர்ச்சியின் மூலம் சந்தோஷப்பட்டு கொடுக்கிற ஊக்கம் இருக்குல்ல, அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உச்சபட்ச வெற்றி. அந்த எல்லையை
நீங்கள் தொடுவதற்கு நீங்கள் இன்றிலிருந்து எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்ல வந்தேன். என்னன்னா, ஆப்ரஹாம் லிங்கனை உங்க எல்லாருக்கும் தெரியும். யாருன்னா, அவர் செருப்பு தைக்கிறவருடைய பையன். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எப்ப பார்த்தாலும் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டே இருப்பாராம். அப்ப அவருடைய நண்பர் போய் கேட்கிறார், எப்ப பார்த்தாலும் ஏன் புத்தகங்கள் படிக்கிறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான்னு கேட்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் புத்தகங்கள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான்னு கேட்ட உடனே அந்த ஆப்ரஹாம் லிங்கன் நண்பரை பார்த்து பதில் சொல்கிறார், நான் எப்போது பார்த்தாலும் புத்தகங்கள் படிப்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, நிறைய பணம் சம்பாதித்தாலும் எப்படி பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் புத்தகங்கள் படிக்கிறேன்னு சொன்னார். இந்த புத்தகங்கள் கொடுக்கிற அந்த இன்பம், அதன் மூலம் நீங்கள் பெறுகிற அறிவு, அதன் மூலம் நீங்கள் அடைகிற ஊக்கம், அதுதான் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த பரிசுனா அந்த பரிசை நீங்கள் புத்தகங்கள் வாயிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல், அவரை ஏன் இரும்பு மனிதர்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா இதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு நீதிமன்றத்துல வாதாடிக்கிட்டு இருக்கார். அவரு பேசிக்கா ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்துல வாதாடிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு சின்ன துண்டு சீட்ல ஒருத்தர் கொண்டு வந்து சொல்லிட்டு போறார். உடனே சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை பார்த்த பிறகு வச்சுட்டு மறுபடியும் அவருடைய வாதத்தை தொடர்கிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிபதி கேட்கிறாரு, நீங்க வாதாடிக்கிட்டு இருந்தப்ப இடையில ஒரு துண்டு சீட்டு வந்துச்சுல, அது என்னன்னு? அப்ப அவர் சொல்றாரு, அந்த துண்டு சீட்ல வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய மனைவி மருத்துவமனையில் இறந்து விட்டார் என்கிற செய்தி வந்தது. உடனே அந்த நீதிபதி பார்த்து ஆச்சரியம் அடைந்து, ஐயோ உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னப்ப நீங்க அப்பவே சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் போகலன்னு கேட்கிறார். அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வார்த்தையை நீதிபதியிடம் பதிவு செய்கிறார், என் மனைவி இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களை நான் போய் எப்படி பார்த்தாலும் மறுபடியும் அவர்கள் மீண்டு வரப்போவது இல்லை, ஆனால் நான் வாதாடினால் என் கட்சிக்காரனுடைய நீதியாவது இறக்காமல் இருக்குமே என்பதற்காகத்தான் நான் வாதாடினேன்னு சொன்னார். தான் சார்ந்திருக்கிற பணி மீது இருக்கிற அந்த சார்பு நிலை தான் உங்களுக்கும் வரணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் என்னுடைய எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டேன் என்கிற தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உழைப்பும் மட்டும் உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக உங்களிடம் வெற்றி வந்து சேரும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த அத்துணை பேருக்கும், இவ்வளவு நேரம் அமைதியாக என் வாய்மொழி கேட்ட உங்களுக்கு